மக்கள் பணிக்காகவே அர்ப்பணிப்பு உணர்வுடன் அயராது பாடுபட்டு வரும் தலைவரான நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் சீரிய தலைமையில் சென்னை மாநகரின் கொளத்தூர் தொகுதி ஒரு புதிய வரலாற்றில் தடம் பதிக்கிறது. பல்வேறு துறைகளின் செயல் திட்டங்கள் நிறைவு பெறுவதுடன் கொளத்தூர் மக்களின் வாழ்வையும் அவர்கள் தொகுதியையும் முற்றிலுமாக மாற்றியமைத்து வளங்களை நல்கக்கூடிய பல்வேறு தனிச்சிறப்பு வாய்ந்த கட்டமைப்பு செயல் திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட உள்ளன. இன்று துவங்க வேண்டிய பணிகள் மற்றும் தொடங்கி வைக்க வேண்டிய பணிகளின் மொத்த மதிப்பீடு 242.50 கோடியாகும். நீர்வளத்துறையின் பராமரிப்பில் இருக்கும் கொளத்தூர் ஏரி ரூபாய் 7.30 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகின்றது. சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் வாயிலாக வீனஸ் நகர் பகுதியில் ரூபாய் 19.56 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் உந்து நிலையம் இன்று மக்களின் சேவைக்காக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. மேலும் சிவானந்தா நகர் மற்றும் பெரியார் நகரில் அமைந்துள்ள கழிவுநீர் இறைக்கும் நிலையம் மேம்படுத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் ரூபாய் 51.16 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகள் துவங்கி வைக்கப்பட உள்ளன. நெடுஞ்சாலைத்துறையின் வாயிலாக 200 அடி சென்னை உள்வட்ட சாலையில் செந்தில் நகர் சந்திப்பில் ரூபாய் 15.42 கோடி மதிப்பீட்டில் நகரும் படிக்கட்டுடன் கூடிய நடை மேம்பாலம் கட்டும் பணிகள் துவங்கி வைக்கப்பட உள்ளன. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் சுமார் 59,390 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 23.50 கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளையும் கொண்ட நவீன வணிக வளாகம் விரைவில் அமைய உள்ளது. இந்த நிலத்தை வருவாய்த்துறை மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் இணைந்து 20 வருடங்களாக ஆக்கிரமிப்பாளர்களின் வசமிருந்த நிலத்தை போராடி உச்ச நீதிமன்றத்தின் சாதகமான தீர்ப்பின் பேரில் மீட்டெடுத்தது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் மற்றும் நவீன ஆய்வகம் சுமார் 21,017 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ளது. சென்னை பெரியார் நகர் பேருந்து நிலையமானது ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளை கொண்ட பேருந்து நிலையமாக அமைய உள்ளது. இந்த அனைத்து பணிகளும் இன்று துவங்கி வைக்கப்பட உள்ளன. பொதுப்பணித்துறை வாயிலாக பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையை தரம் உயர்த்த மார்ச் 2023 புதிய சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் தரை மற்றும் 3 தளங்கள் ரூபாய் 55.07 கோடி மதிப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது.